ரொம்ப காது அடிச்சு பிடிக்க வாங்கி சாப்பிட்டு ரொம்ப காரம் எடுத்துக்கிச்சு போல. தெரியாம ஒத்துக்கிட்டா இன்னும் எரியுது. காது கொய் கொயின்னுது. எரியுதுடி மாலா ஃபேன போட்டு சொல்லுங்க. வாயில ரெட் ஆயிடுச்சு ப்ரோ. இப்ப காலையில நீ லிப்டிக்கே போடலாம். ஏதா எடுத்து சிப்ஸ் ரெண்டு பக்கம் தேய்ச்சல லிப்டிக் போட்ட பாரு. ஐயோ சரி புரியுது அண்டர்ஸ்டாண்ட் புரியுது உட்காருங்க. முடியல எரியுது. தண்ணி எடுத்துட்டு வரவா? தொண்டல் அங்கறனது. கீழே வேச்சிக்கிட்டு நான் ரெண்டோ போட்டேன். அங்க இருக்கு பாரு தண்ணி. அங்க இருக்கு. தண்ணி இங்க இருக்கு. அம்மா உண்மையிலே எரியுதம்மா. எங்க ஜூஸ் எல்லாம் காலி? அம்மா இது எச்ச வச்சு குடிச்சீங்களா தூக்கி குடிச்சீங்களா? சின்ன டவுட் இருக்கு எனக்கு. இல்ல எச்ச வச்சு தான் குடிச்சோம். எச்ச வச்சு தான் குடிச்சீங்களா? அது அங்க இருக்கு பாருங்க. இந்த ஜூஸ் வேணுமா? எரியுது. எரியுது. என்னாச்சு? காது கொய்யனது காது கேட்க முடியல சரியா. நான் பேசுறது கேக்குதா? ஆமா அவங்க கோபா சைடுல இருக்காங்க. ஹலோ நான் பேசுறது கேக்குதா? இங்க இருந்து ஏறி இங்க வரைக்கும் காது போக வர மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல சரிங்க. போதும். முடியல வேணாம் கேளுங்க நீங்க. என்னால முடியாது வேண்டாம். ஐயோ எனக்கு பார்த்த உடனே சாப்பிடும் போலயே தோணல. போதும். போதுமா? ஷூரா? கண்டிப்பா லாக் பண்ணிக்கலாமா? எஸ் கன்ஃபார்ம். ஆதி வரைக்கும் சாப்பிட்டு போய் தயவு செய்து என்ன விட்டுருங்க. வயிறுலாம் வலிக்குது. இவ்வளவு பீஸ் தான் இருக்குதே. எவ்வளவு பீஸ் முக்கோண மாதிரி இருந்துச்சு. இந்த பாதி பீஸ் காலி. இங்க பாருங்க ஏதோ ஓரத்துல எலி கடிச்ச மாதிரி கடிச்சு வச்சிட்டு ரியாக்ஷன் மாதிரி இல்லாம ரியாக்ஷன் மூக்குல இது மூக்குல வச்சிட்டு அலையமா எடுத்து மூக்குல வச்சேன். நான் நிறைய சாப்பிட்டேன். என்னால முடியல. நாக்குலாம் வலிக்குது. வேண்டாம் இப்போ. அப்ப வந்து தோல்வி ஒப்புக்கொள்கிறீங்க. நான் இத ஃபுல்லா சாப்பிட போறேன். குட்டிக்கு வந்து காதலுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிக்கலாமா? அது சொல்லி சாப்பிட வச்சிட்டாங்க. எரியுது வேற உதட்டலாம். வேண்டாம் எனக்கு மயக்கமா வருது. மயக்கம் போட்டு ஊந்துற போற இப்படி வந்து சாஞ்சிக்க போதும். மயக்கம் போட்டு ஊந்தாலும் இந்த பக்கம் தான் சாயணுமாமா. அந்த பக்கம் சாயக்கூடாது. அந்த பக்கம் ஓட்டையில ஊந்துறாங்க. என்ன பண்றது? இன்னமும் எரியுது எனக்கு. அது கொஞ்ச நேரம் எரியும் போல. இன்னமும் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. காரம் போக மாட்டேது. ஐயோ இவர்கிட்ட எல்லாம் பேச முடியாதுல்ல. நீ ஜூஸ் குடி. ஜூஸ் குடிச்சு வயிறு ஃபுல் ஆகுது. ஆனா ஒண்ணுங்க இந்த ஜோலோ சிப்ஸ் யாருக்கா குடிச்சிட்டு சாப்பிட வச்சாலே போது எனக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளை பாருங்க. அதுக்கு அளவே கிடையாதுங்க. ஜாலியா சக்கரை வேணுமா? இல்லன்றாரு. சக்கரை இருக்கு. பேசவும் ஒரு மாதிரி. ஐயோ எறும்பு தூக்கிட்டு போயிடுச்சு. வெள்ளம் இருந்தது. அத நான் தூக்கிட்டு விட்டேன். வயிறு ஏன் வலிக்குது எனக்கு? இத சாப்பிட்டா வயிறு வலிக்குமா? எரியற மாதிரி இருக்கு வயித்துக்குள்ள போய். அப்படியே இதுக்குள்ள என்ன இருக்கு? ஏய் அத வைங்க அங்க போடு. அதுக்குள்ள இந்தியன் 2 படம் எடுத்து பாக்குறீங்களா? இல்ல இது வந்து ஏதோ காரத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. அது ஏன் இவ்ளோ காரமா இருக்கு? பக்கத்துல வாயில வச்சு பாருங்க. இந்தங்க இத சாப்பிட முடியுமா? வையுமோங்க. என்னால முடியும். ஏய் அம்மே ஒண்ணா வாங்கி இருக்கு. அப்பதான் ஒரே கடி. Come on. பாருங்க பல்லெல்லாம் பச்சையா மாறுது. Come on. கடிங்க நரநரன்னு கடிங்க. கையில ஃபுல்லா மசாலா இருக்கு. அவர் கண்ணல தடை போடணும். Come on கடிங்க. நீ அடுத்த பிறவில நீங்க ஏலியன் பிறவி நீங்க என்ன சாப்பிட்டாலும் ஒண்ணு ஆகாது. Come on சீக்கிரம். அவ்வளவுதான். கடிங்க நாக்கு முறுக்கு கடிங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? லைட்டா போட்டா தெரியாது. ஸ்வீட்டா இருக்கா? நம்ம எனக்கு ரசிச்சு சாப்பிடுறது சாப்பிட்டு இருக்கா அந்த பொண்ணு. இன்னும் எனக்கு எரியுது. எப்படி இருக்கு? ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியலையா?
மறுபடியும் ட்ரை வேணாம் காருது. இவங்களுக்கு மட்டும் சாப்பிட்டு 30 செகண்ட் அப்புறம் தான் ரியாக்ஷன் பண்ணுது. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா காரம் கம்மியா இருக்கும். அதிகமா எடுத்து அடிச்சு சாப்பிடு. நோ 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 நோ, முட்டை மாதிரிலாம் தப்பு நான் பண்ண மாட்டேன் ப்ரோ. தொண்டை ஏறிது ப்ரோ. கரகரன்னு இருக்கு தொண்டெல்லாம். கரகரன்னு. சாப்பிடுங்க. ப்ரோ இந்த குட்டி பீஸ் நீங்க சாப்பிடுங்க பார்க்கலாம். அப்படியே கசக்கு மூக்கு பிடிக்கும், மூக்குல ஏத்திருங்க. ஏன் ப்ரோ இவ்ளோ சாப்பிடல? ரொம்ப கசக்குதுன்ற மாதிரி காருது. எரியணுமோ வந்துடலாம் வேற. எனக்கு நான் காலி பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன தருவீங்க சொல்லுங்க. காலி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 gift ஆகும். பையன் இத காலி பண்றது 500 காசு வைங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காலி பண்ணுவோம். உண்மையாவே நீங்க காலி பண்ணிட்டீங்கன்னா 500 ரூபாய் gift. நீங்க வைங்க ஃபர்ஸ்ட்ங்க. நீங்க அவன அமௌண்ட் கேட்டீங்க இருங்க. கையில எடுத்து பார்த்து உருப்பா கூட வேணாம் முடியாது உங்க என்ன. இங்க பாருங்க. நான் இருக்கல பாத்தீங்கன்னா அட்வான்ஸா 40 ரூபீஸ் சாப்பிட்டுருக்கேன். 40 ரூபீஸா? 460 ரூபாய் வந்து உங்களுக்கு கூகுள் பே பண்ணிருக்கேன். கூகுள் பேல இங்க என்ன இத பார்த்தா எங்க சாப்பிட தோணுது? இதோட ரேட் இருக்க சில்லறை இதோட விலை 10 பைசா. சாப்பிடுங்க. இதோட விலை 10 பைசா. ஆச்சரியம் வச்சுட்டாரு. எதுவுமே கேட்க கூடாது. முடிய பிச்சு வச்சிருவா. கம் ஆன் ரெடி. கம் ஆன். ஓகே எதுவுமே கேட்க கூடாது. ரூபாய் மதிப்புல தைலண்ட் அப்பா. சாப்பிடுங்க. எதுவும் ரிட்டர்ன் கேட்க கூடாது. கேட்க கூடாது. ஏதாச்சும் ஆயிட போகுது. கம் ஆன். அத வாட்ச்லாம் பாரு 500 ரூபாய் தான். அது திருடிட்டு வந்தா பிரச்சனை இல்ல. கம் ஆன். அம்மா இல்லையே. பழைய டிஷ் பாப்பா. கம் ஆன். போன்ல எடுத்தீங்க உங்களுக்கு. வந்தீங்களா? சீக்கிரம். கம் ஆன். முடியல. 2 பீஸ் சாப்பிட்டதே எனக்கு. இல்ல சட்டப்படி கழிச்சு போட்டுறவா? அது நான் மூக்கு சிந்தனை ஒண்ணும் பண்ணாது. ஐயா சட்டப்பட்ட தரேன் அவர்கிட்ட. இதுக்கப்புறம் நான் ஒரு 120 ஜெயிச்சா எனக்கு தான் இது எல்லாமே. ஆமா அப்படியே நீங்க எடுத்துக்கலாம். அதான் நான் கொஞ்சமா சாப்பிடுறேன். என்ன விட்டுறீங்களா? 100 ரூபீஸ்க்குலாம் பாதி சாப்பிடலாம். கையில வச்சிருக்க சாப்பிட்டுக்கோ. 100 ரூபீஸ்க்கு இதுவே அதிகம் தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி அதெல்லாம் முடியாது. இருக்கட்டும் எல்லாமே வை. எல்லாத்தையும் ஜெயிச்சு எடுத்துட்டு போலாம். நம்ம சாப்பிட்டு மயக்கம் மட்டும் விழுந்துருவோம். அப்ப இதெல்லாம் எடுத்து ஓடி போறோம். நீ உஷாரா இருக்கல? உஷாரா இருக்கல? ஓகேவா? மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதனால காசு கிடைக்கும், வாட்ச் கிடைக்கும். ஓகே இது சாப்பிடுவோம். மறுபடியும் சாப்பிடுவோம். எனக்கு கொடுத்துடணும். நான் மயக்கம் போட்டேன்னா காருது சாப்பிடு. நான் 2 பீஸ் சாப்பிடுவேன். நான் மயக்கம் போட்டேன்னா இதெல்லாம் நீ எடுத்துக்கோ. நம்ம வீட்டுக்கு வேணுமா? எனக்கேதான் வச்சு செய்யறாங்க. என்கிட்டயேதான் எல்லாம் வச்சு செய்றீங்க. நல்லா கடிச்சு மெல்லுங்க. கடிக்க வேணாம். கம் ஆன். நான் குட்டிக்காக இந்த சின்ன பீஸ் இங்க இருந்துச்சு அதுக்காக. காலி பண்ணிடுங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே 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 ரெடி ரெடி. கம் ஆன். ஐயோ வாங்கி வரடா. ஐயோ உங்களுக்கு வாந்தி வருது போ. வாங்கி வரடா. உண்மையிலுமே வரா. வாந்தி எடுத்துறாதேடா. ஜூஸ் மட்டும் சாப்பிடு. நான் 200 ரூபாய் மட்டும் எடுத்துன்னு போயிடுறேன். சொன்னேன். ஐயோ ஏய் காது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காசப்படி எண்ணிட்டு இருக்கா இந்த பொண்ணு. இங்க எத்தனை வாந்திக்குது. உண்மையில வருது. இங்க எத்தனை கிளீன்லாம் பண்ண முடியாது. வெளில வந்துரு. கிளீன்லாம் பண்ண முடியாது. ஐயோ ரொம்ப டைட்டா. சீக்கிரம் சீக்கிரம். வாந்தி மட்டும் எடுக்காத. ஜூஸ் மட்டும் குடி. எவ்வளவு வேணா குடி. பேசாத. காசுலாம் எங்க போச்சு? How to feel? ஆக்சுவலி நீங்க இப்ப என்ன சாப்பிட்டுருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அவள்தான் இதெல்லாம் வேண்டாம். இதுக்கப்புறம் போதும். போய் ஒரு சொல்ற பேச்சு கேட்க வேணாம். முடியல. சரி சாப்பிட்டு சாபாரமா கிளம்புங்க. ப்ரோ ப்ரோ வாட்ச்ல கையில வைக்க. போம்ப கழிச்சு கொடுத்துறேன். கொடுங்க. ஒரு 100 ரூபாய் கொடுக்க சொல்ல அவரு. ப்ரோ அது இல்ல இது. அம்மா 20 ரூபாய் நோட்ல வேணுமா?
ஐயோ ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏய் இன்னும் காரம் போகவே மாட்டேது. இரு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணு. சீரியஸாவே முடியலமோ. இந்த ஜூஸ் வேணுமா? இது ஓபன் பண்ணி தாங்க. சரிங்க மேடம். ஐயோ ஜூஸ் ஜூஸ் வெடிக்குது. ஐயோ டைம் ஆயிடுச்சு, வா நம்ம போலாம். போதும், இதுக்கப்புறம் இவர் சொல் பேச்சுல கேட்க வரா. முடியலமோ. வண்டி ஓட்ட முடியுமா? வீட்டுக்கு மட்டும் போயிடலாமா? நாங்க ஹாஸ்பிடல் கூட்டு போறோம் ப்ரோ. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டோம். காசு கொடுங்க. அதான் 100 ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு. அதான் வண்டிக்குள்ள போய் கேக்குது. தாங்க. கையில மட்டும் மூக்கு சொல்லி கேக்குது. இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனை. இது உடைஞ்சு போச்சு. விடு, இதுக்கு போட்டலாம். ஐயோ எனக்கு ஒரு மண்டல பிச்சுக்குது. ஐயோ ஓகே, ஒரு வழியா வந்து இன்னைக்கு வந்து நல்லபடியா வந்து ஒரு சேலஞ்ச் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த எபிசோட்ல நாய்ப்பிய நக்கி சாப்பிடுற சேலஞ்ச் ஒன்று ரெண்டு பேர் இருக்கோம். ஐயோ வா நம்ம போலாம். அதுக்கப்புறம் இங்க நிக்க வேணாம், காசுலாம் வந்துருச்சுவா, ஹாஸ்பிடல் செலவு வச்சுக்கலாம். என்ன ப்ரோ, டாக்டர் ஃபீஸே 200 ரூபாய். அது இன்னும் கொஞ்சம் சிப்ஸ் சாப்பிட்டீங்கன்னா வேண்டாம் போதும். இது இந்தா எடுத்துக்கோ. டாடா, இதுக்கப்புறம் வரவே மாட்டேன். ப்ரோ நீங்களும் கை கும்பிட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கூப்பிட கூடாது எங்களை. சரி. அதே முடியல சாமி எனக்கு.